வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்தி ஸ்டான்லி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் கருப்பு முருகானந்தம் அவர்களும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். 4 மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த விஷயத்துக்காகத்தான் இருக்கக்கூடிய ஆளுநர்களை எல்லாரையும் ராஜினாமா செய்ய சொல்லி மத்திய அரசு நிர்பந்தித்ததா அப்படிங்கிற கேள்வி இதை பார்த்த உடனே எழுது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் களத்தில் மிக தீவிரமாக செயலாற்றிய 4 பேருக்கு இங்கே இடம் கொடுக்கறத தான் இந்த நியமனங்கள்ல இருந்து பார்க்க முடியுது. நீங்க அதிகாரிகளாக சிறப்பாக செயல்பட்டவர்கள், அரசியல் சாயம் இல்லாதவர்கள், இவர்கள் தான் ஆளுநராக நியமிக்கப்படணும்னு சில நடுத்தர வர்க்க அறிவுஜீவிகள் சொல்லிட்டு இருக்கிற விஷயங்களை பாரதிய ஜனதா கட்சி கணக்கில் எடுத்துக்கொண்டதாகவும் தெரியல. இந்த நியமனங்களை பற்றி நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த புதிய ஆளுநர்கள் நியமனம் அப்படிங்கிறது இது ஏதோ புதுசாக பாரதிய ஜனதா கட்சி வந்த உடனே மட்டும் தன்னுடைய கட்சியிலையோ அல்லது இயக்கத்திலேயோ மிகச் சிறப்பாக பணியாற்றினவங்களுக்காக இந்த ஆளுநர்களை கொடுக்கல. இது வரைக்கும் ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் தொடர்ந்து அந்த இயக்கங்களில் பணியாற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு ஜனாதிபதி அவர்கள் மூலமாக ஆளுநர்களாக நியமிச்சிருக்காங்க. அந்த நடைமுறையை தான் இப்போ பாரதிய ஜனதா கட்சி பின்பற்றுது. யாரையும் கட்டாயப்படுத்தி வெளியில் அனுப்பணும் அப்படிங்கிறது நிர்பந்தம் கிடையாது. அவங்களா வெளியாகிருக்காங்க. அந்த இடங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய நிர்வாகிகள் தன்னுடைய கட்சியில் யாரையும் நிர்பந்தம் செய்து வெளியேற்றவில்லை. நிர்பந்தம் செய்து வெளியேற்றலை. யாரும் சொல்லியிருக்காங்க, கடிதம் மூலமாக ஏதாவது கொடுத்துருக்காங்களா, ஏதாவது நீங்கள் வெளியாகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா? அப்படி எதுவும் கிடையாது. அந்த அவங்க சொன்னதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆரம்பத்திலேயே சொல்லி முதல் கட்டமாக அதெல்லாம் சொல்லி முடிஞ்சு போச்சு. இப்ப கடைசி நேரத்தில் இப்ப இல்லைன்னா அவங்க நீங்க ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட்டும் அவங்களுக்கு மாத சம்பளம் 25,000 ரூபாயும் எஞ்சிய வாழ்நாள் முழுக்க அரசு கொடுக்கும் அப்படிங்கிற உத்தரவாதத்தின் அடிப்படையில் அந்த ஒரு விஷயத்துக்காக அவங்க இது நாள் வரைக்கும் பதவியை ராஜினாமா செய்யாம வச்சுட்டு இருந்தாங்களா? இப்ப திடீர்னு அந்த வாக்குறுதி கிடைச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் பதவியை ராஜினாமா செய்தாங்களா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் வருது. இதெல்லாம் அந்த ஆளுநர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத இதை வச்சுதான் மதிப்பிட முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் வருது. நீங்க இந்த பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இதுக்கு முன்னால அவர் சொன்னது போல இப்போ கேரளா மாநிலத்தில் இது பண்ணி கடைசி நேரத்தில் போய் அவசரமாக காங்கிரஸ் கவர்மெண்ட் அனுப்பிச்சி வச்சுருந்தவங்களும் சரி, மற்றபடி பொறுப்பில் இருக்கவங்களும் சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள் எல்லாம் யாரையும் இது வரைக்கும் நியமித்த மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் ஆனால் இந்த கட்சிக்கு அப்பாற்பட்டவர்களை நியமிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லலை. ஆனா நடுத்தர வர்க்க அறிவுஜீவிகள் மத்தியில அப்படி ஒரு சிந்தனை இருக்கு. எங்களுடைய கட்சியோட ஃபவுண்டர் லீடர் அண்ணா காலத்துல இருந்தே ஆட்டுக்கு தாடியும் கவர்னர் பதவியே வேண்டான்னு சொல்ற அளவுக்கு கூட டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. ஆனா இப்போ இதுல நாங்க எந்த விதத்திலையும் தலையிடலைன்னு சொல்றாங்க. ஒரு கார்பரேட் ஆஃபீஸில் ஒருத்தர் வேண்டாம் நீ வீட்டை விட்டு வெளியில போ, ஆஃபீஸை விட்டு வெளியில போன்னு சொல்றதுக்கு பதிலாக அவங்கள இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கவங்கள கல்கத்தாவில் கொண்டே ட்ரான்ஸ்ஃபர் அடிச்சு ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்துட்டு தான் போவான், ரிசைன் பண்ணிட்டு தான் போவான். அது மாதிரி தான் இப்போ மகாராஷ்டிரா கவர்னருக்கு நடந்திருக்கு. ஸோ இது டாக்டிஸ் என்ன பண்ணியிருக்கோங்கிறது வேற, எந்த அரசாங்கம் பண்ணிச்சா பண்ணலையா அப்படிங்கிறது வேற. ஆனால் அந்தந்த அரசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க இந்த அரசுக்கு அவங்க இப்போ 4 பேருக்கு அவங்க கொடுத்துருக்கிற மாதிரி அவங்களுக்கும் அந்த கட்சிக்காக உழைத்தவங்க, ஆட்சிக்கு வர வேண்டியதுக்காக இது பண்ணவங்க, அவங்களை அகாமடேட் பண்ண வேண்டிய வேலைகள் இருக்கும்போது, இது மாதிரியான பதவிகள் இருக்கும்போது அதில் அதை இது ஒன்று மட்டும் இல்லை, பொலிட்டிக்கல் இது கவர்னர் இது நமக்கு பதவிக்கு உங்கள் கண்ணு முன்னால் பளிச்சுன்னு தெரியுதுனால இது போக எண்ணற்ற பதவிகள் இருக்க தான் செய்யுது. அதில் எல்லாத்துலேயும் இப்போ என்ன சொல்ல, நீங்கள் சொல்கிற மாதிரி மேல்மட்டத்தில் கண்ணுக்கு தெரிந்து இருந்தவர்கள் இல்லாதவர்கள் எல்லாம் அகாமடேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. எங்களை மாதிரி ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு வேணால் அது கிடைக்காம இருக்கலாமே தவிர நேஷனல் பார்ட்டிஸ் ஆர் ஷேரிங் இட் அமங் தெம்னு வேணால் சொல்லலாம். நீங்க அரசியல் ரீதியாக செயல்பட்டவர்களை அங்க அகாமடேட் பண்றது, அதை நாங்க புதுசா செய்யல, காங்கிரஸ் கட்சி செய்தது அப்படின்னு சொல்றீங்க. எதை கேட்டாலும் அரசு செய்யக்கூடிய எந்த விஷயத்தை கேட்டாலும் இது நாங்க செய்யல, காங்கிரஸ் ஏற்கனவே செய்தது அப்படின்னு சொல்ற பதில வச்சு பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய ஆட்சியை எப்படி மக்கள் மதிப்பீடு செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படி கிடையாது. எல்லாவற்றிலையும் காங்கிரஸ் கட்சியை நாங்கள் பின்பற்றலை. இதுமாரி அவங்க சொன்ன மாதிரி பொதுவாக எங்களுடைய இயக்கங்களுக்காக மிகச்சிறப்பாக பணியாற்றினவங்களுக்கு ஒரு மரியாதை செய்யணும் அப்படிங்கிற வகையில் இந்த பதவிகளை கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஆனால் அதே மாதிரி நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய பல திட்டங்களை காங்கிரஸ் கட்சி மாதிரி இல்லாமல் மாறுபட்ட சிந்தனையோடு இன்றைக்கி நரேந்திர மோடி அவர்கள் அணுகிட்டு இருக்காங்க. எல்லாருமே மக்கள் ஒட்டுமொத்தமாக உணர்ந்திருக்காங்க. கருத்து கணிப்புகள் கூட இன்றைக்கி அந்த மாதிரி தான் வந்திருக்கு. நிச்சயமாக நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி இதுவரைக்கும் இந்திய நாட்டில் நடந்திருக்கக்கூடிய ஆட்சி மாதிரி இல்லாமல் மாறுபட்ட ஆட்சியாக தான் நிச்சயமாக இருக்கும். அப்படி தான் நடந்துட்டுருக்கு. கருத்து கணிப்புகள்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் சமீபத்தில் வந்த இடைத்தேர்தல் முடிவுகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிற மாதிரி தெரியல. இடைத்தேர்தல் முடிவுகள்ங்கிறது இப்போ
இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துட்டோம்னா திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், இதுதான் பெரிய இயக்கங்கள். நாங்கள் வேணா சொல்லலாம், இருந்தாலும் கூட அவங்க தான் மிகப்பெரிய இயக்கம். இப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து அதோட காங்கிரஸ் கட்சியும் சேர்த்துக்கிட்டு ஒரு பிஜேபி இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போல ஒரு இயக்கமாக இருந்து வளர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை எதிர்த்து ஒட்டுமொத்தமாக அத்தனை இயக்கங்களும் சேர்ந்து நிற்கிற பொழுது இது அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடியது ஒரு பெரிய வெற்றியெல்லாம் கிடையாது. நிச்சயமாக அதுலேயும் கூட பிஜேபி தான் வெற்றி அடைஞ்சிருக்கு. அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். உண்மையாக பார்க்க போனோம்னு சொன்னால் அதுதான் கருத்து மக்கள்.